சரி, இந்த நெட்லாம் பத்தலை, ஃபோனில் வர நெட்டெல்லாம் பற்ற மாட்டேங்குது, அதனால தான் சர்வீஸ்க்கு வந்து கட் ஆகலை. அதனால் கண்டிப்பாக இந்த மாதத்துக்குள்ளே நல்ல ஒரு ப்ராட்பேண்ட் கனெக்ஷன், வைஃபை கனெக்ஷன் சர்வீஸ்க்காகவே, ஆன்லைன் சர்வீஸ்க்காகவே நம்ம வாங்க போகிறோம். அல்லேலூயா. வாங்கி, ஏன்னா நிறைய பேர் கம்ப்ளைண்ட் வந்துகிட்டே இருக்குது, அதுக்கு வேண்டிய ஃபினான்ஷியல் ஆண்டவர் கொடுப்பாரு. ஸோ ஆன்லைனில் நிறைய பேர் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். மலேசியாவில், ஸ்ரீலங்காவில், ஆஸ்திரேலியாவில், இன்னும் நிறைய பேர் பயங்கரமாக நம்முடைய ஆன்லைன் சர்வீஸ் பார்த்துட்ருக்குறாங்க. அதனால் சவுதி, துபாய் இவங்களெல்லாம் வாட்ச் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கிறார்கள். அதனால் ஸோ சீக்கிரமாக மலேசியாவிலேருந்து கமெண்ட்லாம் வந்திருக்குது நம்மளுக்கு, இந்த மாதிரி ஜப குறிப்புகள், ப்ரேயர் பண்ணுங்கள், அந்த மாதிரிலாம் நிறைய கமெண்ட்டு சொன்ன வார்த்தைகள் அங்கே வரைக்கும் ரீச் ஆகுது. சாதாரண விஷயங்கள் இல்லை. அதனால் லைவுக்காக நம்ம ஜபத்தில் வைப்போம். நல்ல சூப்பரான ஒரு கனெக்ஷன், நல்ல ஒரு வீடியோ கேமரா, அதுக்கு வேண்டிய ஃபெசிலிட்டிஸுங்க, வைஃபை, ஹாட்ஸ்பாட்டுங்க, ப்ராட்பேண்ட் கனெக்ஷனுங்க, அதுக்கு வேண்டிய ஒயருங்க எல்லாம் கர்த்தர் நம்மளுக்கு ஆயத்தப்படுத்தி கொடுப்பாராக. அது கண்டிப்பாக வரும், என்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது அந்த ஆசீர்வாதங்கள். நான் கட்டவிழ்த்துட்ருக்கிறேன், அதனால் அது என்னை தேடி வருகிறது. இந்த மாதிரி ஒன்று எல்லாமே ஆனாதான், கனெக்ட் ஆகாமல் ப்ராப்ளம் ஆனாதான் நான் அதை நோக்கி பயணிப்பேன்னு ஆண்டவர் தெரியும். அப்போயே வாங்க சொன்னார், வாங்கலை. நான் தான் திமிர் பிடிச்ச மாதிரி நான் தான் வாங்காமல் விட்டுட்டேன். இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், என்னத்துக்கு நம்ம அதெல்லாம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதை விதைச்சே, நீ இதை விதைக்க மறந்துட்டியே, இதுதானே முக்கியம். தேசத்துக்கு ஃபுல்லாக சுவிசேஷம் எப்படி பரவும்? சுவிசேஷம் முழுவதும், உலகம் முழுவதும் அறிவிங்கள் என்றார். எப்படி அறிவிக்க முடியும்? பை த்ரூ த மீடியா. இது மூலிமா தான் நம்ம அறிவிக்க முடியும். அதனால் இதுக்கு நான் முழு கான்சன்ட்ரேட் பண்ண போகிறேன். அதனால் யார் என்ன எனக்கு உள்ளே வந்து சொன்னாலும் நான் கேட்க போகிறது கிடையாது. அதனால் நான் ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் வாங்கி ஆன்லைன் சர்வீஸ் ஒழுங்காக இருக்கும்படிக்கு நான் வந்து அதுதான் பிரயாசப்படுகிறது நான் இருக்கிறேன். ஸோ அதனால் ஜெபித்துக் கொள்ளுங்கள், ஜபத்தில் தாங்கிக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நேற்று வாசித்த ஒரு பகுதியிலேருந்து நம்ம எடுக்கலாம். அந்த வார்த்தை தான் வச்சுருந்தேன். ஆண்டவர் அன்றைக்கே சொல்ல சொன்னார், எதுக்குப்பா நீ மறுநாள் சொல்கிற, இங்கே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால் மறுபடியும் அதை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 3:19 சொன்னேன்னா ஓகே, நேற்று அதான் நான் வாசித்தோம். சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றை ஆகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை. சாமுவேல் சொன்ன ஒரு வார்த்தை கூட தரையிலே கீழே விழலை அப்படின்னு சொல்லிட்டு நான் நேற்று லீப்பியர் செலிப்ரேஷனில் நான் சொன்னேன் பாருங்கள். அதில் நல்லா எல்லாருமே பயங்கரமான ஒரு டயர்டு, எல்லாரும் எந்திரிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அதனால் இருந்தாலும் திடப்படுத்தி கொண்டு பலன் கொண்டு தூங்கிட்டா கூட மறுபடியும் எழுந்து ஐயோ போனமே, சர்வீஸ் போனமே. நேற்று நான் அறிவிப்பு கூட சொல்லலை. நல்ல வேலைக்கு எல்லோரும் வந்துட்டீங்க. நேற்று அறிவிப்பும் நான் சொல்லலை, ஏன்னா இருக்கிற கொண்டாட்டத்தில் எல்லோரும் கிளம்பி போகும்போது அப்படியே போயிட்டோம் பாருங்கள், ஆவியில் நிறைஞ்சு அப்படியே போயிட்டோம். அதனால் சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு ஐயாவுக்கு நாளைக்கு சனிக்கிழமை நினச்சி ஐயாவுக்கு நான் 10 மணிக்கு நான் சொல்லியிருக்கிறேன். 10 மணிக்கு சர்வீஸ் கேட்டார், எப்போ சர்வீஸ்ன்னு. நாளைக்கு 10 மணிக்கு ஐயா அப்படின்ட்டேன். அதுக்கப்புறம் மகேஷை விட்டு எப்போ 5:30 மணின்னு சொல்லி, நாளைக்கு நான் மறந்துட்டேன், வாக்குத்தத்த ஆராதனை அப்படின்னு நானே மறந்துட்டேன். ஆனாலும் நீங்கள் ஞாபகம் வச்சு இன்னைக்கு காலையில் இவ்வளோ பேர் வந்து உட்கார்ந்துருக்கிறீங்க. தேவனுக்கு சந்தோஷம், தேவன் மகிமைப்படுவாராக. நீங்கள் பேசுகிற ஒரு வார்த்தைகளும் தரையில் விழாது. ஏன்னா நீங்கள் ஊழியக்காரங்க, நீங்கள் வந்து ஆவியானவர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறீங்க, ஆவியான கிரியையில் கொண்டு வந்துருக்கிறீங்க. அதனால் உங்கள் மேலே கர்த்தருடைய அபிஷேகம் இருக்கிறதுனால நீங்கள் எது பேசினாலும் ஆண்டவர் சும்மாவே ஏதோ பேசிட்டோம் அப்படியே கேர்லெஸ்ஸாக விட்டுற மாட்டார். என்னென்ன வார்த்தை பேசுகிறீங்களோ அதை அப்படியே செய்கிறவர். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நெகட்டிவான காரியங்களை வாயில் பேசிடாதீங்க, தப்பாக பேசுகிறாதீங்க அப்படின்றார். அப்போ நம்ம பேசுகிற பாசிட்டிவான வார்த்தைகள், தேவனை சொல்லி, இயேசுவின் நாமத்தை சொல்லி நீங்கள் எதெல்லாம் அறிக்கை இடுறீங்களோ அதெல்லாம் அந்த மார்ச் மாதம் நடக்கும். எதெல்லாம் வாய் திறந்து சொல்கிறீங்களோ மார்ச் மாதம் நடக்க போகுது. ஏன்னா சாமுவேல் சொன்ன பாருங்கள் ஒரு வார்த்தை, 12ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், 12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை பாருங்களேன். சாரி 17 நினைக்கிறேன், 12 18 சரி, 1 சாமுவேல் 12:18 பாருங்கள். சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அன்றைய தினமே கர்த்தர் இடி முழக்கங்களை மழையையும் கட்டளையிட்டார். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருக்கு சாமுவேலுக்கு மிகவும் பயந்து. பார்த்தீங்களா, சாமுவேல் சொன்னால் மழை இடி எல்லாம் கீழே வந்து விழுது. அப்பேற்பட்ட இயற்கைகளே சொல்கிறத கேட்குமா. ஒரு பெரிய தீர்க்கதரிசி நம்ம மத்தியில் தான் இருக்கிறார், சென்னையில் தான். ஆனால் அவர் மீட்டிங் ஆரம்பிக்கும் போது சொன்னார், அதாவது நீங்கள் வேணால் பாருங்கள், எல்லா இடத்துலையும் பெய்யாது,
நம்ம இடத்துல மட்டும் மழை பெய்யும்னு சொன்னாராம். எல்லாரும் சிரிச்சாங்களாம். அது எப்படியே எல்லா இடத்துலையும் பெய்யாமல் இங்கே வந்து பெய்யும், எல்லாம் கேர்லெஸ்ஸாக நினச்சாங்களாம். மீட்டிங் நடந்து முடிக்கிறதுக்குள்ளே, கடைசி ஜபத்துக்குள்ளே அந்த ஏரியா மட்டும் மழை நாள் வந்துச்சான். எப்பவுமே ஆண்டவர் ஊழியக்காரங்களை வார்த்தையில கனப்படுத்துகிறார். அவன் என்ன சொன்னாலும் ஆண்டவர் கேட்பார். இல்லைப்பா, இது என்னுடைய திட்டம் கிடையாதுப்பா, நான் அப்படி யோசிக்கவே இல்லை, நீ என்ன வேற மாதிரி ஏதோ பேசுகிற, அப்படி கிடையாது. எதெல்லாம் ஊழியக்கார வார்த்தையில் வருதோ ஆண்டவர், ஐயோ என் ஊழியக்காரன் சொல்லிட்டான், கிதியோன் சொல்லிட்டான், பவுல் சொல்லிட்டான், எலியா சொல்லிட்டான், எலிசா சொல்லிட்டான், அதை செஞ்சிடும்டா அப்படின்னு ஆண்டவர் கீழே இறங்கி நம்மளுக்காக செய்கிற தேவன் அவர். அப்போ நீங்கள் எது சொன்னாலும் ஆண்டவர் கனப்படுத்துவார். ஐயோ சொல்லிட்டேனே, இது ஆண்டவர் சித்தமானான்னு தெரியலையே. நீங்கள் தான் அட்மாஸ்பியரை உருவாக்குறீங்க, நீங்கள் தான் உங்கள் கடந்த காலத்தை உருவாக்குறீங்க, நீங்கள் தான் நிகழ்காலத்தை உருவாக்குறீங்க, நீங்கள் தான் வருங்காலத்தை உருவாக்குறீங்க. அப்போ நீங்கள் என்ன சொன்னாலும் அது கர்த்தர் நடைமுறைக்கு கொண்டு வந்துடுவார். அது நடக்கிறதுக்கு உங்களுக்கு விசுவாசம் இருக்கணும். கண்டிப்பாக நான் சொல்லிட்டேன், அதை நிச்சயமாக செய்வார். அந்த விசுவாசம் உங்களுக்கு வேணும், அதுதான் முக்கியம். அதுதான் விசுவாசம் இல்லாமல் பேசுகிறது, அது ரொம்ப கஷ்டம், அது நடக்காது. விசுவாசத்தோடு கூடிய அவன் கண்மலை அடிச்சிருந்தான் தான் கானானுக்கு போயிருப்பான். விசுவாசம் இல்லாமல் அடித்ததுனால தான் கானானுக்குள்ளே மோசே பிரவேசிக்க முடியல. அப்போ செயல்பாடு பண்ணுறோம் அப்படின்னா விசுவாசத்தோடு பண்ணாதான் அது வேலை செய்யும். அதுதான் 17ஆம் வசனத்தை பாருங்கள் மேலே. இன்று கோதுமை நறுப்பினால் அல்லவா நீங்கள் ஒரு ராஜாவை கேட்டதினால் கர்த்தர் பார்வைக்கு பொல்லாத உங்களுடைய பொல்லாப்பு பெரியதென்று நீங்கள் கண்டு உணரும்படிக்கு நான் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவேன், அப்பொழுது இடி முழக்கங்களை மழையும் கட்டளையிடுவார் என்று சொல்லி எல்லாம் இவன் யார்? சாமுவேலே தீர்மானம். நீங்கள் அதெல்லாம் சரியில்லைல்ல, இப்போ நான் சொன்னேன்னா என் ஆண்டவர் இடி முழக்கங்களையும் அக்னியும் இறக்கிடுவாரா அப்படின்றான். ஆண்டவருக்கு தெரியாது. நான் சொல்லவே இல்லையாடா, நீ ஆண்டா அப்படி சொல்லிட்டு இருக்கிற, என் திட்டமே அப்படி இல்லைடா, ஆண்டவர் சொல்லவே இல்லை. சாமுவேல் சொன்னது அப்படியே கேட்டு இடியும் மழையும் இறக்குறார். எலியா ஜெபத்தை கேட்டு அக்னியை கீழே இறக்குறார். என்னெல்லாம் தீர்க்க தரிசன வார்த்தைகள் இதெல்லாம் யாரெல்லாம் சொல்கிறாங்களோ கர்த்தர் அப்படியே செஞ்சுட்ருக்கிறார். நீங்கள் எதெல்லாம் பேசுகிறீங்களோ கர்த்தர் அப்படியே உங்களுக்கு செய்வாராக. அது எதுவாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் அப்படியே உங்கள் வாழ்க்கையில் சாத்தியமாக மாறும். அதுதான் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற வாக்கு தத்தங்கள். நான் இன்றைக்கி தூங்கிட்டே இருந்தேன் பாருங்கள். எப்போவுமே நான் சொன்னேன், மார்ச் சரி 1ஆம் தேதி ஆனால், மாதம் 1ஆம் தேதி ஆனாவே சில சொப்பனங்கள், சில வார்த்தைகளை கர்த்தர் கொடுப்பார். அதுக்கப்புறம் பேசவே மாட்டார். இதோட ஏப்ரல் 1ஆம் தேதி பேசுவார் என் தேவன். சில நேரத்தில் ஆவியானவர் வெளிப்படுவார். தீர்க்கமாக சொப்பனத்தின் மூலியமாக, வார்த்தைகள் மூலியமாக வெளிப்படுகிறது இந்த 1ஆம் தேதி நல்லா உணர்ந்து பாருங்கள். தொடர்ந்து அவர் எனக்கு வெளிப்படுத்துகிறாரு. இன்றைக்கி காலைல எழுந்திரிச்சோன்னா, என்ன ஆண்டவர் ஒரு வார்த்தை கூட பேசலை ஆண்டவரே, எப்பா நான் ஏற்கனவே பேசிட்டேன் அப்படின்றார். என்ன ஆண்டவரை பேசுனீங்க அப்படின்னு மனசுக்குள்ளேயே பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது ஆவியானவர் அப்படியே காட்டினார். இன்றைக்கி நான் என்ன கனவு கண்டேன் அப்படின்னு கொஞ்சம் ரீகால் பண்ணி பார்த்தா, பெரிய மாத்திரைங்க, பெரிய பெரிய மாத்திரை, ரவுண்டாக நல்லா பெருசாக வாட்டர் கேன் மூடி மாதிரி இருக்குது. அந்த மூடி மாதிரி இருக்கிற மாத்திரைங்க வெள்ளையாக இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தா இப்போ ஞாபகம் வருது எனக்கு, அங்கே கூட ஞாபகம் இல்லை. இன்னைக்கு காலையில் உட்காந்து ஜபத்தில் இருக்கும்போது கூட ஞாபகம் இல்லை. இப்போ நான் இப்போ சொல்லிட்டு இருக்கும்போது ஞாபகம் வருது. ரவுண்டாக பெருசாக இருக்குது. அது தேவனுடைய மண்ணான்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு. அவ்வளோ பெரிய மண்ணா, ஏன்னா மண்ணா தானே அப்படி இருக்கும், ரவுண்டாக ஒயிட் கலரில் மண்ணான்னு நினைக்கிறேன். அந்த ஒயிட் கலரில் நான் சாப்பிட்டுட்டே இருக்கிறேன், மாத்திரை மாதிரி சாப்பிட்டுட்டே இருக்கிறேன். 3 மாத்திரையாக சாப்பிட்றேன். சாப்பிட்டு நான் எங்கெல்லாம் துப்பனோ, தீபாவளியில் புஷ்வானம் பார்த்துருக்கீங்களா, பூத்தட்டி மேலே வருமே, எங்கெல்லாம் அப்படி வாயில் போட்டு மென்று எங்கெல்லாம் துப்புறனோ, நெருப்பு புஷ்வானம் அப்படியே பூவாக வருது, மேலே பூவாக படர்ந்து சூப்பராக வருது, வெளிச்சம் உண்டாகுது அந்த இடத்துல. அதை நினச்சி தான், ஆண்டவர் ஏற்கனவே நீங்கள் வெளிப்படுத்துறீங்க. என்ன ஆண்டவர் வசனத்தை வெளிப்படுத்தலையே ஆண்டவர் கேட்கும்போது சொப்பனத்தை கர்த்தர் வெளிப்படுத்திட்டார். அதுக்கப்புறம் தான் நினச்சேன், நான் பேசின வார்த்தைகள் ஒன்றும் தரையில் விழாது, பூவாக மாறும், வாழ்க்கையில் கனி கொடுக்கும், பூந்தொட்டியாக மாறும், வெளிச்சமாக மாறும். தீர்க்கமாக ஆண்டவர் சொல்லிட்டார். அதனால தான் நான் ஸ்ட்ராங்காக நான் வந்திருக்கிறேன். நான் என்ன பேசினாலும் என் தேவன் கேட்பார். என்ன பேசினாலும் நம்மளுக்கு ஆசீர்வாதம் வரும். நான் பேசுனது மட்டும் இல்லை, எனக்கு கீழே இருக்கிற எல்லாருமே, என் வாய்ஸ் கீழே இருக்கிற எல்லாருமே, நான் உங்களுக்கு கூட நான் இருக்கிறேன். அதனால் ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொன்னாலும் ஆண்டவர் உங்களை செழிப்பாய் மாற்றுவார். நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா. கர்த்தர் தம்மை காணிக்கை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் பேசுகிறது ஒன்றும் தரையில் விழாது. கர்த்தர் உங்கள் வார்த்தைகளை கனப்படுத்துகிறவர். அல்லேலூயா. ஆதியாகமம் எடுத்துக்கொள்ளுங்களேன். ஆதியாகமம் ஒரு 5 காரியத்தை நான் சொல்லிட்டு முடிக்கிறேன் பாருங்க. 6:15 முடிக்கணும், இன்னும் 1/4 மணி நேரம் இருக்குது. ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆதியாகமம் 21:7. சாராள் பிள்ளைகளுக்கு பால் கொடுப்பாள் என்று ஆபிரகாமுக்கு எவன் சொல்லுவான்? அதாவது இங்கிலீஷில் அழகாக போட்டிருக்கோம், இந்த who can announced அப்படின்னு போட்டிருக்கோம். அதாவது அனௌன்ஸ், அறிவிப்பு அப்படின்னு அர்த்தமா. தமிழ் டிரான்ஸ்லேஷன் அறிவிப்புன்னு போட்டிருக்கோம். மறுபடி வாசிக்கிறேன். சாராள் பிள்ளைகளுக்கு பால் கொடுப்பாள் என்று ஆபிரகாமுக்கு எவன் அறிவிப்பான் அப்படின்னு கேட்குறார்.
அவருடைய முதிர் வயதிலே அவருக்கு ஒரு குமாரனை பெற்றேனே என்றால். பார்த்தீங்களா, நான் பிள்ளை இல்லாமல் ரொம்ப வருஷம், 90 வருஷங்கள், 90 வயசு அந்த அம்மாவுக்கு, ஆபிரகாமுக்கு 100 வயசு, பிள்ளையே இல்லாமல் 90 வருஷம் இருக்கும் பொழுது அப்போ சொல்கிறா, ஆபிரகாமுக்கு யார் அறிவிப்பா, நான் சீக்கிரமாகவே என் குழந்தைக்கு நான் பால் கொடுப்பேன் அப்படின்றது. அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? குழந்தை கிழவி ஆகிட்டு குழந்தை வந்தது மட்டும் முக்கியம் இல்லை, கர்ப்பம்லாம் செத்து போயிட்டுருக்கோம், கர்ப்பத்தை உயிர் பட செஞ்சு பிள்ளையை பெற வச்சார். பால் கொடுக்குறோன்னா சரீரம் அப்போ எவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குன்னு பாருங்கள். பால் போஷாக்கு கொடுக்குற அளவுக்கு சரீரமும் சுகப்பெற்று இருக்குது, குழந்தையும் வந்திருக்குது. ஸோ இதெல்லாம் அந்த நான் பால் கொடுப்பேன்னு, நான் கர்ப்பம் தரிப்பேன்னு யார் என்னுடைய புருஷன் ஆபிரகாமுக்கு தெரிவிப்பா? ஆண்டவர் மட்டும் தான் தெரிவிப்பார். ஆண்டவர் ஒன்றே தான். அதான் யார் தெரிவிப்பார்னு ஆண்டவர் தான் சொல்லுது. இன்னைக்கு நான் சொல்கிறேன், இந்த மார்ச் மந்த் இட் இஸ் எ டிவைன் அனௌன்ஸ்மெண்ட் டு யூ. தெய்வீக அறிவிப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு உண்டாகும். அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு. தெய்வீக அறிவிப்பு, தெய்வீக அறிவிப்பு, த டிவைன் அனௌன்ஸ்மெண்ட், அது உங்களுக்கு உண்டாகட்டும். இந்த மாதம் உங்களுக்கு கர்த்தர் வெளிப்பாட்டின் அறிவை உண்டு பண்ணுவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆதியாகமம் 21:7 நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. இதில் தேவன் உங்களுக்கு அறிவிப்புகளை வெளிப்படுத்துவார். என்ன தெரியுமா? பாசிபிளே இல்லை, சாராள் குழந்தை பிறகு பாசிபிளே இல்லை. ஆண்டவர் நினைச்சா there is impossible, it is all going to turn back to possible. எல்லாம் முடியாத காரியங்கள் எல்லாம் முடியும். அது சாரால் நல்ல உதாரணம். இதை விட நல்ல உதாரணம் இல்லை. சரீரம் செத்து போச்சு, குழந்தை கிடையாது, எதுவுமே இல்லை. ஆனாலும் பாசிபிள் இல்லாத விஷயத்தை பாசிபிளாக மாற்றுறவர், இம்பாசிபிளை பாசிபிளாக மாற்றுறவர். தெய்வீக அறிவிப்பு உங்களுக்கு வந்துச்சுன்னா, பரலோகத்திலிருந்து தேவன் அறிவிப்பு சொல்லிட்டாருன்னா உங்களுக்கு நிச்சயமாக வாழ்க்கையில் நடக்கக்கூடியதெல்லாம் சாத்தியமாக நடந்து முடிக்க முடியும். இயற்கைக்கு அப்பாற்பட்டது நடக்கும். இது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, எக்ஸோடஸ், யாத்ராகமம் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். யாத்ராகமம் 11:2. இப்பொழுது ஒவ்வொருவனும் அவன் அயலானிடத்திலும் ஒவ்வொருத்தியும் அவள் அயலானிடத்திலும் வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் கேட்கும்படி ஜனங்களுக்கு சொல் என்றார். வாதை நின்றுச்சு, எல்லாம் கிளம்பி எகிப்து விட்டு வெளியே போகிறாங்க. வெளியே போனவுடனே எல்லாருமே இருக்கிறாங்க. அப்போது ஜனங்கிட்ட ஆண்டவர் மோசே மூலமா சொல்கிறார், எப்பா நிறைய பேர் இருக்கிறாங்க, அயலான்னு போட்டிருக்கு. அயலான்னா மற்றவர்கள். அப்போது அவ்வளோ பெரிய தேசம், கிட்டத்தட்ட 1 மில்லியன் பீப்புள்ஸ் இருக்கிறாங்க, நிறைய லட்சக்கணக்கான மக்கள் வனாந்தரத்தில் இருக்கிறாங்க. இப்போ சொல்கிறாரு, உங்கள் அயலான்கிட்ட பார்த்து, உங்கள் பக்கத்தில் பார்த்து நீங்கள் போய் என்ன பண்ணுங்கள், நீங்கள் போய் சொல்லுங்கள், கேளுங்க. என்னது? அயலானிடத்திலும் வெள்ளி உடைமைகளும் பொன்னுடைமைகளும் கேட்கும்படி, வெள்ளியும் பொண்ணும் கொடுங்க அப்படின்னு கேட்கும்படிக்கு ஜனங்களுக்கு என்ன சொன்னாராம்? அவர் சொல் என்றார். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய வார்த்தையை நான் சொல்கிறேன், ஜனங்களுக்கு தெரிவி, அனௌன்ஸ் பண்ணு, அறிவிப்பு கொடு. என்ன ஆண்டவர் அறிவிப்பு கொடுக்குறது? உங்கள் அயலான் இடத்துல போயிட்டு எல்லாரும் சேர்ந்து நீங்கள் போயிட்டு வெள்ளி உடைமைகளும் பொண்ணு உடைமைகளும் எடுத்துக்கொண்டு வாங்க அப்படின்னு அர்த்தமா. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அதாவது ஜனங்க 1,00,000 பேர் இருக்கிறாங்க. இப்போ நான் இங்கே பேசுகிற அறிவிப்பே சில பேர் மறந்துடுறாங்க. மறுபடியும் மறுநாள் காலையில் சில பேர்லாம் அதாவது காலையில் 7 மணி சர்வீஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா 9 மணிக்கு நிற்கிறாங்க. சில பேர் 10 மணிக்கு நிற்கிறாங்க. சில பேர் அன்றைக்கி டேட்டுக்கு என்ன வார்த்தை சொன்னோம் அதை தவிர்த்து மறுநாள் நிற்கிறாங்க. அப்போ இங்கே இருக்கிற வார்த்தை ஒன்று சொல்லும் போதே தப்பாக அடுத்தடுத்த டைமில் நிற்கிறாங்க. அப்படின்னா ஒருத்தருக்கே அப்படி புரியலன்னா 1,00,000 ஜனங்களுக்கு மோசே எப்படி தெரிவித்திருப்பார்? இப்போனாச்சும் பரவாயில்ல, மெக்காஃபோன் இருக்குது, ஹலோ 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 ஹலோ, நீங்கள் எல்லாம் ஒன்றாக வந்துருங்க 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 அப்படின்னு மெக்காஃபோன் வந்துடுச்சு. அந்த காலத்தில் ஒரு மைக்கம் இல்லை. ஆனால் 1,00,000 ஜனங்களுக்கு, 1 மில்லியன் லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு இந்த வார்த்தையை சொல்லுன்னு சொல்கிறாரு. அயலாண்டத்தில் கேட்டு வெள்ளியும் பொறுமை இடம்லாம் கேட்டு எடுத்துகிட்டு வாங்க அப்படின்றாரு. அது எப்படி அவங்களுக்குள்ள கன்வே ஆகிருக்கும்? அப்போது அங்கே ஒரே பாஷை இருந்திருக்கணும், ஒரே இசைந்த ஆவி இருந்திருக்கணும், ஒரே ஒருமனங்கள் இருந்திருக்கணும். நான் சொல்கிறேன், தெய்வீக அறிவிப்பு உண்டாகும் போது குடும்பங்கள் ஒன்று சேரும், ஒன்றாக இருப்பீர்கள், ஒன்றாய் தேவனுடைய காரியங்களை நடப்பிப்பீர்கள், ஒன்று சேர்வீர்கள், ஒரே உறவுக்குள்ளாக நீங்கள் இருப்பீர்கள், ஒரே பாஷையாக இருக்கும், ஒன்றா புரிந்து கொள்வீங்க, ஆண்டவருக்கு ஒன்றா மகிமைப்படுத்துவீங்க. வேறு வேறு மாதிரி ஜோர்னலில் ஒன்று இப்படி போகுது, ஒன்று அப்படி போகுது, ஒன்று பின்னாடி போகுது, அப்படி கிடையாது. எல்லாம் முழு குடும்பமாக ஆண்டவரிடத்தில் ஒற்றுமையாக நீங்கள் இருப்பீர்கள். அதுதான் தேவன். ரெண்டாவது, தெய்வீக அறிவிப்பு இருக்கும் பொழுது நடக்காததெல்லாம் நடத்தி காட்டுவார் ஆண்டவர். ரெண்டாவது, தேவனுடைய அறிவிப்பு உங்களுக்கு வரும்பொழுது உங்கள் முழு குடும்பமும் ஒரே மனதை உடையவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். ஏன்னா பவுல் சொல்றாரு, வெளிப்பாட்டு மூலமாக
நான் என்ன பண்ணுறேன்னா நான் பிடித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்றார். நான் பிடிபட்டேன். ஆண்டவர் அவனை அப்படியே பிடிச்சி 3வது வாரத்துக்கு வரைக்கும் கூட்டிகிட்டு போயிட்டு எல்லா விதமான வெளிப்பாடுகளையும் பவுலுக்கு உண்டாக்குனாராம். அதான் சொல்கிறான், நான் வந்து தேவனுடைய கையினால் பிடிபட்டேன் என்றான். அவர் எனக்கு வெளிப்படுத்தினார், நான் பிடிபட்டேன். அதுபோல் இன்றைக்கி நீங்கள் பிடிபட்டிருக்கிறீங்க ஆண்டவர் வெளிப்பாட்டுக்குள்ளாக. அப்போ தெய்வீக அறிவிப்பு உங்களுக்கு வரும்போது தட் இஸ் எ இம்பாசிபிள் இட் டர்ன்ஸ் இன்டு பாசிபிள். எல்லாமே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார், மாற்றுவார். 2வது குடும்பங்கள் இணையம். 3வது என்னாகமம் 25ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். என்னாகமம் 25:12. என்னாகமம் 25:12. ஆகையால் இதோ அவனுக்கு, எவனுக்கு தெரியுமா? பினேகாஸ்னு ஒருத்தன் இருக்கிறான். இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் ஆரோனுடைய குமாரன் ஒருத்தன் இருக்கிறான். ஆரோனுடைய குமாரன் வந்து எலெயாசார். அவனுடைய மகன், அதாவது ஆரோனுடைய பேரன் யார் தெரியுமா? பினேகாஸ். அவன் என்ன பண்ணா, பொல்லாப்பு நடந்துட்டு இருக்குது, வேசித்தனங்கள், பெண்கள் எல்லாமே வேசித்தனம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது இந்த பினேகாஸ் என்ன பண்ணுறான் தெரியுமா? சபைக்கு நடுவுலையே, இஸ்ரவேல் நடுவில் மத்தியிலே பொல்லாப்பு செய்தான்னு சொல்லிட்டு ஈட்டி எடுத்து 2 பேரும் சாவடிச்சிடறான், குத்திடுறான். நீங்கள் தேவனுடைய சமூகத்தை விட்டு போயிடுங்கன்னு. அது வந்து தேவனுக்கு ரொம்ப பிரியமாக இருந்துச்சான். ஸோ ஜனங்கள் கர்த்தரை ஆராதிக்கணும், அவங்க வேசித்தனத்துக்கு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்கள கொலை பண்ணிட்டான். அந்த காரியத்தின் நிமித்தம் ஆண்டவர் சொல்கிறாரு 12ஆம் வசனம், ஆகையால் இதோ அவனுக்கு என் சமாதானத்தின் உடன்படிக்கையை கட்டளை இடுகிறேன், அனௌன்ஸ்டு, கட்டளை இடுகிறேன், அறிவிப்பு கொடுக்குறேன். அப்போ தெய்வீக அறிவிப்பு ஆண்டவர்கிட்ட இருந்து உனக்கு சமாதானத்தின் உடன்படிக்கை உண்டாகும். நீ எது செஞ்சாலும் ஆண்டவர் சமாதானத்தை தருவார், ஒரு நிம்மதியை தண்டுவார். ஆண்டவரின் சமாதானம் உங்களை எப்பொழுதும் உங்களை ஆட்கொள்கிறதா இருக்கிறது. இந்த தெய்வீக அறிவிப்பு உங்களுக்கு உண்டாகட்டும். சமாதானத்தின் தேவனோட வாழ்க்கையில் எல்லா சமாதானத்தையும் கர்த்தர் உங்களுக்கு உண்டு பண்ணுவாராக. உங்கள் சரீரத்தில் ஒரு சமாதானம், உங்கள் குடும்பங்களில் சமாதானம், உங்கள் பிள்ளைகள் மத்தியில் ஒரு சமாதானம், ஒரு நிம்மதியை கர்த்தர் உங்களுக்கு உண்டு பண்ணுவாராக. அல்லேலூயா. ஆண்டவரின் சமாதானம் உங்களை விட்டு போகவே போகாது. நீங்களே விட்டு தூரம் போனாலும், சமாதானம் இல்லாமல் என்னடா வாழ்க்கை இது, ஆராதனையை விட்டு நீங்கள் போனாலும், மனக்குளைச்சல நீங்கள் இருந்தாலும், தேவன் சமாதானக்காரனாய் உங்கள் மத்தியில் கிரியை செஞ்சு உங்களை விட்டு போகாதபடிக்கு உங்கள் கூடவே இருந்து உங்களை வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். இதுதான் சமாதான உடன்படிக்கை. ஃபஸ்ட்டு எல்லாமே பாசிபிள் ஆகும், நடக்கக்கூடாதெல்லாம் நடத்தி காட்டுவார். 2வது ஒரு காரியம், குடும்பங்கள் ஒரு ஐக்கியம், ஒற்றுமை கர்த்தர் உண்டு பண்ணுவார். அது மட்டும் இல்லாமல் வெள்ளிகளையும் பொண்ணுகளையும் எடுத்துகிட்டு வருவாங்களாம். உங்ககிட்ட எதெல்லாம் வெளியே போச்சோ அதெல்லாம் நீங்கள் பொண்ணும் வெள்ளியும் எல்லாம் சேர்த்து வாங்குவீங்க. அதுதான் உண்மையான ஒரு விஷயம். அப்போ அதெல்லாம் வாங்குவீங்க. அடுத்தது 3வது ஒரு காரியம், சமாதான உடன்படிக்கை தேவன் நம்மளோடு செய்கிறார். அது ஒரு மாறாத ஒரு உடன்படிக்கை, சமாதான உடன்படிக்கை. அடுத்தது 4வது ஒரு காரியம், ஏசாயா 61:1 பாருங்கள். ஏசாயா 61:1. ஏசாயா 61:1. ஏசாயா கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க. பார்த்தீங்களா, அனௌன்ஸ்ன்னு போட்டிருக்கு இங்கிலீஷில். அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். என்ன நம்ம சொல்கிறார் ஆண்டவர்? என்னை வந்து ஆண்டவர் பிதாவாகிய தேவன் வந்து மேலேருந்து அறிவிப்பு கொடுத்துருக்கிறார். அது என்ன அறிவிப்பு தெரியுமா? இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்துதலையும் கூறவும். எதெல்லாம் கஷ்டம் நினைக்கிறீங்களோ, கட்டுன்னு நினைக்கிறீங்களோ, சரீர கட்டுகள், விதமான ஏதாவது ஒரு கட்டுகள் உள்ளே இருந்துச்சுன்னா அந்த கட்டுகளை விடுதலை பண்ணவும், காயங்களை கட்டுதலையும் கர்த்தர் இருதயம் நொறுங்குண்டவர்களை விடுதலை கர்த்தர் உண்டு பண்ணுகிறார். அதாவது God announced his liberty, விடுதலையை தேவன் உங்கள் வாழ்க்கையில் உண்டு பண்ணுவார். எதெல்லாம் மனசில் குழப்பம் இருக்குதோ, அதில் சிறைப்பட்டு இருக்கிறீங்களோ, கர்த்தர் அந்த பாவத்தில் இருந்து, சிறைப்பட்ட அந்த உள்ளத்தில் இருந்து, அந்த குற்ற உணர்ச்சியில் இருந்து, அந்த இப்படி பண்ணிட்டுமே, இந்த குடும்பத்துக்கு துரோகம் செஞ்சிட்டுமே அப்படின்னு ஒரு பிடியில் இருந்து கர்த்தர் இன்னைக்கு பெரிய ஒரு இரிட்டேட்டிங் ஆகிற ஒரு விஷயங்கள் இருந்து கர்த்தர் உங்களை விடுதலைப்படுத்துகிறாரா இருக்கிறார். அதிலிருந்து நீங்கள் வெளியே வருவீர்கள், விடுதலை உங்களுக்கு உண்டாகும். இதெல்லாம் உங்களுக்கு என்னடா இது ரொம்ப தொல்லை பண்ணுறாங்களே அப்படின்னு நினச்சிங்கன்னா அதிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு விடுதலை பண்ணுவார். கர்த்தர் தாமே உங்கள் சமாதானத்தின் உடன்படிக்கையின் தேவன் உங்களோட இருக்கிறாரு. கர்த்தர் உங்களை எல்லா விதத்திலும் விடுதலை உண்டு பண்ணி உங்களுக்கு சமாதானம் உண்டாக செய்வாராக. ஆமேன். அப்போ 4வது ஆண்டவருடைய அறிவிப்பு, தெய்வீக அறிவிப்பு நம்மளுக்கு விடுதலையை உண்டாக்கும். அதுதான் உண்மை. அடுத்தது கடைசி ஒன்று வாசிக்கலாம் பாருங்க. மத்தேயு 3:17. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனங்கள் தான். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். மத்தேயு 3:17. அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று என்னது உரைத்தது. சொல்லுங்க, உரைத்தது.
ஆமாம், எல்லாத்துலையும் பாருங்கள், கட்டளை இட்டாரு, சொல்லுன்றாரு, அறிவிப்பு எல்லாமே அப்படியே தான் சொல்லிட்டு இருக்கிறாரு. இங்கே உரைத்தது மேலேருந்து சத்தம் அனௌன்ஸ் பண்ணுது என்ன தெரியுமா? டேய், நீ என்ன நினச்சாலும் இயேசுவை என்னை பற்றி கவலை இல்லை, ஆனால் இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாக இருக்கிறேன். உலகம் என்ன சொன்னாலும் கவலை இல்லை, யார் எப்படியோ பொல்லாப்பு சொல்லிட்டு உங்களை பற்றி தூஷணம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கட்டும், ஆனால் என்னுடைய அபிஷேகம் என் புள்ள மேலே இருக்குது. அதனால் இவர்கள் என்னுடைய நேசகுமாரர்கள், இவர்கள் மேலே தான் நான் பிரியமாக இருக்கிறேன். இவங்க என்ன பண்ணாலும் சரி, இவங்க மேலே நான் கோபமாக இருக்க மாட்டேன், அதனால் நீ அவங்களுக்கு குறை சொல்லாத அப்படின்னு யோபுவை பார்த்து 3 ஃப்ரெண்ட்ஸுங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தர் தாமே உங்களுக்கு விடுதலை உண்டு பண்ணுகிறவராக இருக்கிறார், கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாக இருக்கிறார், அந்த நேசகுமாரன் மேல் வைத்திருக்கிற அதே பிரியம் உங்கள் மேல் இருப்பதாக தெய்வீக அறிவிப்பு உங்களுக்கு உண்டாகட்டும் என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன். ஆமேன். அப்போது யோபுவோட ஃப்ரெண்ட்ஸுங்க 3 பேர் குறை சொல்கிறாங்க. யோபுவே சொல்லிட்டான், ஆண்டவர் என்ன ஆண்டவரை, நன்மை பெற்ற நான் தீமை பெற வேண்டாமன்னு சொன்னவன், உண்மைக்கிட்ட நான் நன்மையை மாத்திரம் தானே எதிர்பார்த்தேன், எப்படி எனக்கு தீமை வந்தது அப்படின்னு சொல்கிறான். உடனே ஆண்டவர் அவன் மேலே கூட கோவப்படல. 3 பேர் ஃப்ரெண்ட்ஸுங்க அவனை பற்றி பேசும்போது தான், அவனை நான் பிடிச்சிருக்குதோ பிடிக்கலோ என் இஷ்டம், நான் யோபுவை உண்டாக்கியிருக்கிறேன், நான் அவனை பார்த்துக்கிறேன், நீங்கள் எதுக்கு யோபு மேலே குறை சொன்னீங்க அப்படின்னு அவங்க மேலே தான் கர்த்தர் கோபம் வச்சுக்கிறார். உங்கள் மேலெல்லாம் யார் கோபமாக இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் கெட்ட வார்த்தை பேசுனாங்களோ, யாரெல்லாம் அவங்கள தூஷணப்படுத்துனாங்களோ, யாரெல்லாம் வெக்கப்படுத்துனாங்களோ, கர்த்தர் அவங்க மேலே கோபமாக இருக்கிறார். அவங்கள கர்த்தர் பார்த்துப்பார். அவங்களுக்கு சரியான சரி கட்டுதல் இருக்குது, ஆனால் கர்த்தர் உங்கள் மேலே பிரியமாக இருக்கிறார். அதான் நான் சொல்ல வந்த பாயிண்ட். உங்கள் மேலே ஆண்டவர் நேசம் வச்சிருக்கிறார், பிரியமானவளே என்று உங்களை பார்த்து அழைக்கிறார். அப்போ பிதாவே சொல்லிட்டார், பரலோகமே சொல்லிச்சுன்னா பூலோகத்தில் எந்த சக்தியும் உங்களை பிரிக்க முடியாது, உங்களை எதுவுமே தடுத்து நிறுத்த முடியாது, யார் என்ன சொன்னாலும் உங்களை குற்றப்படுத்தவே முடியாது. பரலோகம் உங்களுக்காக திறந்திருக்குது. பரலோகம் அந்த தேவன் உங்களுக்கு அறிவிச்சிட்டாரு உங்களுக்கு ஆசீர்வாதத்தை. பூலோகத்தில் இருக்கிறவங்க யாருமே ஒன்றுமே பண்ண முடியாது. அவர் ஆசீர்வதிச்சா தடுப்பது யாரு? அவர் திட்டங்களை ரெடி பண்ணிட்டாருன்னா அதை அடைப்பவன் யார் என்று ஆண்டவர் சொல்றார். அதனால எதுவுமே உங்கள் வாழ்க்கையில் நிறுத்த முடியாது. there is none stop your life ஆர் எனிதிங். எதுவுமே உங்களை வாழ்க்கையில் இருக்கிறது எதுவுமே தடுக்கவோ இடிக்கவோ இல்லை ஏதாவது ஒன்று குறை சொல்லவோ ஏதாவது ஒன்று பண்ணி முடிச்சிடணும் நிறுத்திடணும்னு யாராலும் நினைக்கவே முடியாது. பரலோகம் சொல்லிச்சு, உனக்கு நான் திறந்த வாசலை உண்டு பண்ணியிருக்கிறேன், இவன் என் நேசகுமாரன், இவ்வளோ பிரியமாக இருக்கு, என்ன செஞ்சாலும் அதை வாய்க்கணும். யோவான் அப்படி தான் எழுதுறான். யோவான் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் எழுதுறான். என்ன தெரியுமா எழுதுறான்? இந்த மாதிரி நான் இருந்தேன், யார் ஆண்டவரே நீங்கள் பயன்படுத்த போகிறீங்க இந்த ரட்சிப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது திடீர்னு ஆண்டவர் ஒருத்தரை கூப்பிட்டு வந்தார். யாருக்கு மேலே நான் புறா போல நான் இறங்கி நான் பிரியமாக இருக்கிறேன்னு சொல்கிறேனோ, ஆவியானவர் யார் மேலே இறங்குறாரோ அவர் தான்ப்பா அபிஷேகம் உள்ளவர், அவர் தான்ப்பா ஜனங்களை வழி நடத்துகிறவர்னு கரெக்டாக இயேசு கிறிஸ்து வரும்போது புறா வந்துச்சு. அப்போ அவன் டிக்ளேர் பண்ணுறான், நான் இதுதான் எதிர்பார்த்தேன். அப்போ எங்கே ஆவியானவருடைய செயல் இருக்கிறதோ அங்கே விடுதலை இருக்குது, அங்கே ரட்சிப்பு இருக்குது, அங்கே மீட்பு இருக்கிறது. இன்றைக்கி ஆண்டவர் இங்கே ரட்சிப்பு தெய்வீக அறிவிப்பு உங்களுக்கு கொடுத்துட்டாரு. அதனால் நீ மார்ச் மாதம் முழுவதும் நீங்கள் போங்க. மார்ச் மாதத்துக்குள்ளே நடக்கணும்னு கிடையாது. இங்கே வார்த்தை அறிவிப்பு விட்டுறாருன்னா ஜென்மமாக உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு இந்த வாக்குத்தத்தங்கள் போய் சேரும். உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகம் உங்கள் பிள்ளைகளுக்கு போய் அது சேரும். தெய்வீக அறிவிப்பு உண்டாகட்டும். மறுபடியும் ரீகால் பண்ணிக்கலாமா? இந்த மார்ச் மாதம் டிவைன் அனௌன்ஸ்மெண்ட், தெய்வீக அறிவிப்பு உங்களுக்கு உண்டாகும். அந்த அறிவிப்பு எப்படிப்பட்டதாக இருக்கும்? அது உங்களுக்கு பாசிபிள் இல்லாத விஷயங்கள்லாம் கர்த்தர் பாசிபிளாக மாற்றுவாராக. கர்த்தர் உங்களுக்கு டிவைன் அனௌன்ஸ்மெண்ட் தெய்வீக அறிவிப்பு உங்களுக்கு உண்டு பண்ணுகிறார். நிச்சயமாக பாசிபிளாக இருக்கிற எல்லா விஷயங்களும் நிச்சயமாக கைக்கூடி வரும். அது மட்டும் இல்லாமல் ஒற்றுமையையும் சமாதானத்தின் உடன்படிக்கையையும் விடுதலையையும் கர்த்தர் உங்களுக்கு உண்டு பண்ணுவார். நீங்கள் தேவனுக்கு நேசகுமாரராக இருக்கிறீர்கள். கர்த்தர் உங்கள் நிமித்தம் மகிமைப்படுகிறவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை, ஸ்தோத்திரம். பாசிபிள் இம்பாசிபிள் எல்லாம் பாசிபிளாக மாறிடும். தெய்வீக அறிவிப்பு வரும்போது இம்பாசிபிள் எல்லாம் பாசிபிளாக மாறிடும். நடக்கக்கூடாதெல்லாம் சாத்தியமாயிடும், நடந்து காட்டிடும். அடுத்தது 2வது, தெய்வீக அறிவிப்பு உண்டாகும்போது முழு குடும்பத்திலும் ஒற்றுமை, ஒரே பாஷைகள், ஒரே ஜனங்களாக எப்படி அவங்க 1,00,000 ஜனங்கள் எப்படி லட்சக்கணக்கான ஜனங்கள் எப்படி ஒற்றுமை நாவி வைத்தார்களோ ஆண்டுடைய அறிவிப்பு வரும்போது நீங்கள் குடும்பங்கள் சொந்த பந்தங்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருப்பீர்கள். அடுத்தது ஆண்டுடைய அறிவிப்பு தெய்வீக அறிவிப்பு உண்டாகும் பொழுது சமாதானத்தின் உடன்படிக்கை உங்களோட எப்பொழுதும் வரும். சமாதானத்தின் தேவன் உங்களோட எப்பொழுதும் வருவாராக. 4வது, கர்த்தருடைய ஆவியானவர் அறிவிப்பு சொல்லும் பொழுது நீங்கள் எதெல்லாம் சிறைப்பட்டிருக்கிறீர்களோ காயப்பட்டிருக்கிறீங்களோ அதிலிருந்து தேவன் விடுதலையை உண்டு பண்ணுவார். 5வது ஒரு காரியம், தேவனுடைய அறிவிப்பு மேலே தெய்வீக அறிவிப்பு வரும் பொழுது கர்த்தர் உங்க மேலே பிரியமாக இருக்கிறாரு. அந்த பிரியம் வச்சதுனால உலகம் யார் எது என்ன சொன்னாலும் அது ஒன்றுமே உங்களை தடுத்து நிறுத்த முடியாது. அவர் உங்கள் மேல் பிரியமாக இருக்கிறவராக இருக்கிறார். நீங்கள் என்ன செஞ்சாலும் கர்த்தர் அதை பரலோகத்திலிருந்து திறந்து அவர் உங்கள் வழியை உண்டு பண்ணுவாராக. அல்லேலூயா.
ஒரே ஒரு எச்சரிப்பு மட்டும் ஒன்று வாசிக்க போகிறோம். ஒரே ஒரு எச்சரிப்பு பகுதி மட்டும் நம்ம வாசிக்க போகிறோம். 1 நிமிஷம் இருக்குது. மல்கியா 1:6 இது மட்டும் வாசி நம்ம முடிக்கலாம். மல்கியா 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். மல்கியா 1:6. குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? அதாவது குமாரன் அப்பாவை கனப்படுத்துவான், ஊழியக்காரன் தன் எஜமானை கனப்படுத்துவான். நான் உங்களுக்கு பிதாவான என் கனம் எங்கே அப்படின்னு கேட்குறாரு. நான் உங்களுக்கு பிதா தானே, நான் உங்களுக்கு தேவன் தானே. அப்படி இருக்கும்போது நீங்கள் என்னை தேவன் நினச்சிங்கன்னா, நீங்கள் என்னை கர்த்தர் நினச்சிங்கன்னா, நான் தான் உங்கள் தகப்பன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, எனக்கு கொடுக்குற கனம் எங்கே அப்படின்னு என்ன அர்த்தம்? எங்கேப்பா சபைக்கு வர, எங்கேப்பா நீ சாட்சியாக இருக்கிற, எங்கேப்பா ஆராதனையில் கலந்து கொள்கிற, எங்கேப்பா உன்னுடைய நடக்கைகள்லாம் என்னப்பா எங்கேப்பா போயிட்டுருக்கு அப்படின்னு ஆண்டவர் கேட்குறாரு. அப்போ ஆண்டவருக்கு ஒரு கணம் இருக்குது. என்ன கணம் தெரியுமா? ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார தான் அவர் கொடுக்குற மிகப்பெரிய ஒரு கணம். கையை தட்டணும். எதுக்கு? ஆண்டவர் சமூகத்தில் உட்கார தான் பெரிய கணம். அப்போ நான் பிதா நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்கள் குடும்பத்தில், உங்கள் வாழ்க்கையில், உங்கள் பர்சனலில் நான் பிதாமாக இருக்கிறேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நான் தான் உங்கள் சாமி, நான் தான் உங்கள் தகப்பன் நீங்கள் நினச்சிங்கன்னா, என்னுடைய கணம் எங்கேன்னு கேட்குறாரு. ஆண்டோட வருகை தர்றது தான், ஆண்டோட பிரசனத்தில் உட்கார்றது தான் அவர் நமக்கு கொடுக்குற கணம் பாருங்கள். அப்போ எதனுக்கு நான் எஜமானாலும் எனக்கு பயப்படும் பயம் இங்கே சேனையில் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாக உங்களை கேட்கிறார். யாரை கேட்குறாரு? வெளி ஜனங்களை கேட்கல. கர்த்தர் தான் நீங்கள் உங்களை ஆசாரிய கூட்டமாக கர்த்தர் நம்மளை மாற்றிருக்கிறார். அவங்கள பார்த்து தான் கேட்குறாரு, உங்களை பார்த்து தான் கேட்குறாரு. ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார், நம்மளை கேட்குறாரு. பார்த்து ஆசாரியர் தானே நீங்கள், எனக்கு கொடுக்குற கணம் எங்கே? நீங்கள் குமாரனாக இருந்தால் பிதாவை கணம் பண்ணுவீங்க, ஊழியக்காரனாக தான் எஜமான கணம் பண்ணுவீங்க. நான் எஜமான்னு நினச்சிங்கன்னா, நான் தகப்பன்னு நினச்சிங்கன்னா, எனக்கு கொடுக்குற கணம் எங்கே அப்படின்னு ஆண்டவர் கேட்குறாரு. அப்போ எப்படி ஆண்டவரே நமக்கு கணம் கொடுக்காம போனோம் அப்படின்னா, நீங்கள் ஊனமுற்றுறது, முடமாக இருக்கிறது, அசூசியாக இருக்கிறது, இதெல்லாம் எனக்கு பலி செலுத்த வந்திருக்கிறீங்க அப்படின்றார். அதாவது குறையோட, குற்றங்களோட, குற்ற உணர்ச்சியோட, மற்றபடி பாவப்பட்ட கண்ணோட, மாம்சிக கண்ணுங்களோட வந்து நம்ம தேவனுக்கு நம்ம பலி செலுத்தினோன்னா அது கனப்பற்றதாக இருக்காது. முழு மனதோட இங்கே எது பேசுனாலும் ஆவியானவர் பேசுகிறவராக இருக்கிறார். பேசுகிறவனை குறை சொல்ல மாட்டேன், என்ன ஒரு காரியங்கள் நடந்தாலும் நான் இடையூறாக இருக்க மாட்டேன், நான் ஃப்ரீயாக தேவனுடைய சமூகத்தை நான் ஆராதிக்க போகிறேன் அப்படின்னு யாரெல்லாம் தன்னுடைய நாவின் பலியினால், ஸ்தோத்திர பலியினால், நன்றி பலிகள்னால யார் வந்து ஆராதனைக்கு வந்து ஆண்டவரை துதிக்கிறாங்களோ அவங்க தாங்க கர்த்தருக்கு கொடுக்குற கணத்தை பார்க்கிறவராக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட காரியங்களை நம்ம செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக தேவனுடைய அறிவிப்பு அவங்களுக்கு உண்டாகும். அப்போ பிதா அனௌன்ஸ் பண்ணணும், இதுதான் வந்து என் கணம் எங்கே அப்படின்னு அவர் கேட்குறாரு. நான் உங்கள் பிதாவாக தான் என் கணம் எங்கே அப்படின்னு கேட்குறாரு. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அங்கே அனௌன்ஸ் பண்ணுறாரு, என் கணம் எங்கே அப்படின்னு ஆசாரியர்களை பார்த்து கேட்குறாரு. அதே போல் தான் நம்மளை பார்த்து ஆண்டவர் நம்மளுக்கு அனௌன்ஸ் பண்ணணும் அப்படின்னா, அறிவிப்பு கொடுக்கணும் அப்படின்னா, நாம் ஆண்டவருக்கு கணத்தை செலுத்த வேண்டிய அவசியமாக இருக்கிறது. நாம் தொடர்ந்து கணத்தை செலுத்திட்டே வருவோம், ஆராதனைக்கு வந்து பங்கு பெறுவோம், ஆண்டவரை நோக்கி நம்ம துதிச்சுக்கிட்டே இருப்போம். அந்த கணம் ஆண்டவருக்கு போய் சேரும். அவர் கணத்தை கொடுக்க 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 நாம் எதெல்லாம் கர்த்தருக்கு நம்ம மகிமையை செலுத்துகிறோமோ கர்த்தர் நம்மளை மகிமையாய் வெற்றி சிறக்க பண்ணுவார். அதான் சின்ன ஒரு விஷயம், ஒன்று தான். நாம் அவருக்கு மகிமையை செலுத்தினால் அவர் நம்முடைய வாழ்க்கையை மகிமையாக அவர் மாற்றுவார். தெய்வீக அறிவிப்பு இந்த மாதத்தில் உங்களுக்கு உண்டாகட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. நான் ஜெபம் பண்ணி முடிப்போம். எல்லாம் எழுந்து நிற்போம். கர்த்தாவே, இந்த ஆசீர்வாதமான கூடிக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எவ்வளோ நேற்று ஆண்டவரே நாங்கள் எவ்வளோ பிரயாசப்பட்டு நாங்கள் உமக்குள்ளாக மகிழ்ந்து பாட்டு பாடி ஆண்டவரே ஆட்டம் ஆடி எவ்வளோ விஷயங்களை உமக்கு மகிமை உண்டாக நாங்கள் செய்தோம். இருந்தாலும் அந்த நாட்களில் எல்லாரும் மத்தியிலும் பெரிய பலத்த கிரியைகளை செய்து ஆண்டவரே அபிஷேகத்தினால் ஆண்டவரே விழ செய்து எங்களை உங்களுடைய மகிமையினாலே நீர் எடுத்துக்கொண்டது போல ஆண்டவரே எவ்வளோ டயர்டுகள் இருந்தாலும் இன்றைக்கி அதிகாலையில் உங்களுடைய நாமத்தை நாங்கள் துதிக்கவும் உங்களுடைய வாக்குத்தத்தங்களை பெறவும் எங்களை கூட்டிக் கொண்டு வந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் உடம்பில் சில பலவீனங்கள் இருக்கிறது, இருந்தாலும் பலவீனத்தை பார்க்காமல் நாங்கள் வந்து நிற்கிறோம். ஆண்டவர் நீர் பவுலுக்கு உரைத்தது போல பவுல் சொல்கிறான், இந்த மாதிரி ஆண்டவரே நான் வந்து உபத்திரத்தில் நான் இருக்கிறேன், ஸோ பரவாயில்ல, நான் அதில் நான் மேன்மை பாராட்டுறேன். ஏன்னா நீங்கள் என்னை கூட்டிகிட்டு வெளிப்பாட்டின் அறிவுக்குள்ளாக கூட்டிகிட்டு 3வது வாரம் வரைக்கும் என்னை எடுத்துன்னு போயிட்டு பார்க்குறீங்க. நான் மாம்சத்தில் இருக்கிறேன்னா ஆவியில் இருக்கிறேன்னு எனக்கு தெரியல, அது எனக்கு பிரச்சனையே இல்லை. ஆனால் நான் வெளிப்பாட்டின் அறிவை உண்டாகிட்டேன். நான் சொல்கிறேன், உங்களுக்கு என் மாம்சத்தில் இருந்தாலும் சரி இல்லை ஆவியில் இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட காரியங்கள் இருந்தாலும் சரி, நீங்கள் தெய்வீக அறிவுக்குள்ளே வந்துட்டீங்க. மார்ச் மாதத்துக்குள்ளாக இந்த தெய்வீக அனௌன்ஸ்மெண்ட்டுக்குள்ளாக நீங்கள் வந்துட்டீங்க. அதனால் வெளிப்பாட்டின் அறிவு உங்களுக்கு உண்டாகட்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார் பவுல் போல. அப்படி இருந்தாலும் சில பலவீனங்கள் மூலமாக என் மாம்சத்தில் எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதை நான் உயர்த்தாதபடிக்கு அதனை குற்றும் அப்படின்னு பவுல் சொல்கிறான் பாருங்கள். சில பாவ உணர்வுகள், குற்ற உணர்வுகள், சில மாம்சத்தில் இருக்கிற பலவீனங்கள், சில விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும்போது அதை நினச்சி சந்தோஷப்படுங்க. உபத்திரவத்தில் நான் சந்தோஷப்படுகிறேன். ஏன் தெரியுமா? அதை நீங்கள் பெருகணும், அதே கண்டினியூவாக செய்யணும் அப்படின்னு கிடையாது.
அது குட்டும் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் உயர்த்தாதபடிக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நான் பெரியவன், நான் யோக்கியன், நான் நல்லவன் உயர்த்தாதபடிக்கு அது உங்களை மனசாட்சியில் குத்தட்டும். ஐயோ ஆமாம், நான் பலவீனம் தான், நான் பாவப்பட்டவன் தான், என்னதான் பரிசுத்தமாய் மாற்றினாலும் சில சில பிரச்சனைகள், சில சில வாய்களை திறந்து சில காரியங்களை நான் செய்து கொண்டிருக்கிறேன். அது நல்லது தான் ஆண்டவரே, இருந்தாலும் அதிலிருந்து நான் வெளிவரும்படிக்கு 3 தரம் நான் விண்ணப்பம் பண்ணினேன் பவுல் சொல்கிறான். ஆண்டவர் சொல்கிறாரு, அப்பா நீ 3 தரம் விண்ணப்பம் பண்ணாலும் 30 தரம் விண்ணப்பம் பண்ணாலும் அது எனக்கு பெரிய இல்லை. அது உள்ள உணர்ந்து நீ சின்னவன் நான் பெரியவன் எப்போ நீ உணர்ந்தியோ உன்னுடைய பலவீனத்திலே என்னுடைய பலன் பூர்ணமாய் விளங்கும்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அதனால் அது உனக்கு பலவீனம் நீ நினச்சிட்டு இருந்தேன்னா அந்த பலவீனத்திலும் என்னுடைய கிருபையோ என்னுடைய பலமோ உன்னை அதை தாங்கிறதா இருக்கிறது. நீ எப்பெல்லாம் விழுறியோ அப்பெல்லாம் கர்த்தர் பலனை கொடுத்து உன்னை தூக்கி மறுபடியும் உன்னை நிறுத்துகிறார். ஏன் தெரியுமா? பவுல் மேலே அபிஷேகம் இருந்தது, நம்ம மேலே கர்த்தர் அபிஷேகம் வச்சிருக்கிறார். சிம்சோன் மேலே இருக்கிற அபிஷேகம் அவர் விட்டு எடுக்கல. அந்த டைமில் டெம்பரரியாக இல்லாத மாதிரி இருக்கும். எப்போ அவன் மனம் வருந்தி நொறுங்குண்ட ஆவியுடனே ஆண்டவரே என்னை பலப்படுத்தும் அப்படின்னு சொல்லும் பொழுது உயிரோடு இருந்ததை காட்டிலும் அவன் சாகும் பொழுது செத்தவர்கள் அதிகமாக இருந்தார்கள். நீங்கள் ஆண்டவருக்குள்ளாக போகிறதுக்குள்ள இந்த உலகம் அழியத்துக்குள்ளாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்காத காரியங்கள் எல்லாம் சீக்கிரமாக நடத்தி காண்பிப்பீர்கள். உங்கள் பலவீனத்திலே கர்த்தர் பலனை கொடுப்பார். ஒரு பெரிய அனுக்கிரகத்தை கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுகிறவராய் இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தாவே, அதே போல எங்கள் பலவீனங்களிலே உடைய பலன் பூர்ணமாய் விளங்கட்டும். கர்த்தாவே, இந்த கூடுகை நீர் ஆசீர்வதித்ததுக்காக நன்றி. வந்த உடைய பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து நாளைக்கு நடக்கிற உபவாச மீட்டிங், இன்னைக்கு சாயந்தரம் நடக்கிற பைபிள் ஸ்டடி, ஆண்டவரே நீர் தாமே ஆசீர்வதிப்பீராக. நாளைக்கு ஈவினிங் நடக்கிற சில்ட்ரன் சர்வீஸ், மறுநாள் திருவிருந்து ஆராதனைக்கு எங்களை நீர் ஆயத்துப்படுத்துவீராக, எங்களை தகுதிப்படுத்துவீராக, பரிசுத்தப்படுத்துவீராக. ஈவினிங் நடக்கிற ஆராதனைகள் கிருபையை பற்றிதான வெளிப்பாடுகள் எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். அது தொடர்ச்சியாக இந்த காரியங்கள் ஆராதனைகள்லாம் உங்கள் கரம் கூட இருக்கட்டும். கர்த்தாவே, அதில் ஜனங்கள் வந்து உண்மை மகிமைப்படுத்த முடிய உதவி செய்யுங்க. ஜனங்கள் ஒரு ஆராதனைக்கும் வர வரைக்கும் அவர்களுக்கு உணர்வுள்ள இருதயத்தையும் நீர் உண்டு பண்ணுவீராகப்பா. அம்மை ஸ்தோத்திரிக்கிற மாபெரும் ஒரு மாறுதல் எங்கள் வேலை சபையில் உண்டாகட்டும். அதை நீர் ஆசீர்வதித்து கொடுப்பீராக. எல்லா துதி கனமை முறைக்கு எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. அவர் அக்கிரமெல்லாம் மன்னித்து என் நோயெல்லாம் குணமாக்கி என் பிராண அழைக்கு விளக்க மீட்டு என்னை கிருபையான இருக்கலாம் முடிசுற்றி நலமாய் திருப்தி ஆக்கிறார். கழுக்கு சமணமான திரும்ப வாழ்வது போல் ஆகிறது. ஒடுக்கப்பட்டு யாருக்கு தேவன் நீதி நியாயம் செய்கிறார். கர்த்தர் தமது வழி நமக்கும் அப்படி கிரிகளை ஜனங்களுக்கு நடப்பிப்பாராக. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்னிய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட என்றென்றைக்கு தங்கியிருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லாருக்கும் சமாதானம். தெய்வீக அறிவிப்பு உங்களுக்கு வந்திருக்குது. சந்தோஷமாய் செல்லுங்கள். கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா.